ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். செவிலியர்கள் வந்து கிட்டத்தட்ட 4500 பேர், நம்ம 4000+ அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணணும். அது பிரச்சனை ஓடிச்சு. போராடினவங்கள அரசு நடத்தின முறை தான் வந்து ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்கள் சொன்ன இடங்கள்லேருந்து சிட்டிலேருந்து வெளியில் நகர்த்தி போட்டாங்க. கிளம்பாக்கத்தில் தூக்கி போய் போட்டாங்க. நேற்றைக்கு தினமலர் செய்தி, அவங்கள போராடுறவங்கள வந்து கழிப்பறைக்கு போனால் கூட கழிப்பறையை இழுத்து மூடுறாங்க, கழிப்பறையை தட்டுறாங்க, கதவை தட்டுறாங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது. ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் 2 ஆண்டுகள் என்ன சொன்னாங்க, 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் நிதி நிலைமை படுமோசமாகிடுச்சு, நாங்கள் வந்தோடனே சரி செய்கிறதுக்கு 2லேருந்து 3 ஆண்டுகள் ஆகும், அவங்க கண்டிப்பாக 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே செஞ்சிடறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இப்போ நடத்த விதிமுறைகளை வந்துருச்சு, நிச்சயமாக இப்போ முடியாது, ஆனால் கண்டிப்பாக 24 எலெக்ஷன் முடிஞ்சு 25 உங்களுக்கு பண்ணிடுறோம், நாங்கள் செய்யவே இல்லை. இந்த கவர்மெண்ட்டோட பிரச்சனைகளில் 90% பிரச்சனைகள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். வானத்தை வில்லா வளைச்சிடறன்னு கொடுத்த வாக்குறுதிகள். இவ்வளவு பேர் போராடும்போது செவிலியர் பிரச்சனை, ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து மார்கழி பணியில் வந்து போராடிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் போய் வந்து பொருணை நதி நாகரிகத்தை பற்றி பேசுகிறோன்னா இது என்ன கதை? இதுதானே மோடி செய்கிறாரு. இல்லாத சரஸ்வதி நதி அவங்க இருக்கிறதா பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் இருந்ததை காமிங்க வேணான்னு சொல்ல. அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? கீழடி ஒன்று தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பிரச்சனையா? எத்தனை நாளைக்கு சார் கீழடியை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க? சோறு போடுமா அது? ஆனால் அதை ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம பார்க்கணும். மெடிக்கல் டூரிசத்துக்கோட கேபிட்டல் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பு, சுகாதார கட்டமைப்பு, அற்புதமான ஒரு கட்டமைப்பு நம்மிடம் இருக்கும் பொழுது அதில் வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்கன்னா அது இந்த அரசுக்கு அவமானம் இல்லையா? 10 ஆண்டு நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத பொழுது உங்களோடு கூடவே இருந்த என்னை போன்றவர்கள், எப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக பேசுகிறோன்னா நாங்கள் ஏன் பேசுகிறோன்னு நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. மாறாக தனி மனித தாக்குதல்கள் நடக்குது இல்லையா? அதுக்குன்னே ஒரு கூட்டத்தை ஏவி விட்டு நீங்கள் செய்கிறீங்க. செஞ்சுட்டு போங்க. அதெல்லாம் 365 நாள் 24 மணி நேரம். ஏன்னா 25வது மணி நேரம் இல்லை, 366வது நாள் இல்லை இருந்தால் அன்றைக்கி இதை தான் பேசுவாங்க. இது மீடியா, டெல்லி மீடியா கூட இவ்வளோ கேவலமாக போகலங்க. நானும் ஒரு மீடியா பர்சன் தான். பொதுமக்களோட கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். வேணா நீ கருத்து கணிப்பு நடத்திக்கோங்க, உங்கள் மீடியாவில் வச்சு கருத்து கணிப்பு நடத்திக்கோங்க. அத்வானி சொன்னதை இங்கே தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பார்க்கணும். சுய பரிசோதனை ஒவ்வொரு மீடியா பர்சனும் செஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம், எல்லாத்துக்கும் மோடி காரணம், எல்லாத்துக்கும் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சிட முடியாது. இங்கே மாநில அரசுக்குன்னு கடமைகள் இருக்கின்றன, உரிமைகள் இருக்கின்றன. அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் சாதிச்சதா சொல்கிறீங்கல்ல, அதுக்கும் மோடி தானே காரணமாக இருக்கும். அந்த கிரெடிட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உண்மை. இது அடுத்த வரக்கூடிய அதிகாரிகளையும் பாதிக்கும். நான் என்ன நேர்மையாக இருந்தாலும் கடைசியில் வந்து இது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், நான் எதுக்கு நேர்மையாக இருக்கணும்? அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆடுவான். அது டோட்டலாக மக்கள் மத்தியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஐபிஎஸ் லாபியில் அதிகாரிகள் மத்தியில் மொரால் போகிறது, மன உறுதி குலைவது என்பது போலீஸை மட்டும் பாதிக்காது. போலீஸை பாதிக்குதுன்னா அது அரசை பாதிக்கும், அரசை பாதிக்குன்னா சமூகத்தை பாதிக்கும், மக்களை பாதிக்கும். ஏங்க 4 மாதமாக ஒரு டிஜிபியை போடாமல் இருப்பீங்க? இதுக்கு இந்த தமிழ்நாடு வரலாறுலே இல்லை. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். நம்மள்ட்ட நீ ஏற்கனவே வந்து ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருந்தோம். அது என்னன்னா, தொடர்ச்சியான அரசு ஊழியருடைய போராட்ட குரல்களை இந்த அரசாங்கம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து. அதில் ஒரு உச்சபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா, அண்மையில் 6-7 நாட்களாக நீடித்த சிவிலியர்களுடைய போராட்டம். இங்கே சிவானந்த சாலையில் போராடினாங்க, அப்புறம் ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் தூக்கி போட்டாங்க, அப்புறம் அங்கேருந்து குருவாஞ்சல் தூக்கி போட்டாங்க, தொடர்ச்சியாக போராடினாங்க. அப்புறம் ஒடுக்கி ஒரு பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு எட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களுடைய ஜாக்டோஜியோட போராட்டம், அப்புறம் ஆசிரியர்களுடைய போராட்டம். இப்படிங்கிறது
தூய்மையாளர்கள் போராட்டம் இது தொடர்ச்சி நடக்கிறது இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டு நெருக்கத்தில் எல்லா கவர்மெண்ட்டும் நடக்கிற ஒரு போராட்டமாக கடந்து போகணுமா, இல்லை இவங்க அட்ரஸ் பண்ணவே மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது சொன்னதான், அட்ரஸ் பண்ண அதை நேரடியாக எதிர்கொள்ள அரசு மறுக்கிறது, தயங்குகிறது, மறுக்கிறது. இப்போ செவிலியர் போராட்டம் வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதி. அகைன் எல்லா பிரச்சனையுமே அல்லது 90% பிரச்சனைகள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி. தேர்தல் காலத்தில் வாய்மொழியாக கொடுத்த வாக்குறுதி, அதன் பிறகு வந்து தேர்தல் அறிக்கையாக இவர்கள் கொடுத்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி தலையில் விடிஞ்சிருக்குது. இப்போ செவிலியர்கள் வந்து கிட்டத்தட்ட 4500 பேர் நம்ம 4000+ அவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணணும். அது பிரச்சனை ஓடிச்சு. போராடினவங்கள அரசு நடத்தின முறை தான் வந்து ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்கள் சொன்ன இடங்கள்லேருந்து சிட்டிலேருந்து வெளியில் நகர்த்தி போட்டாங்க, கிளாம்பாக்கத்தில் தூக்கி போய் போட்டாங்க. நேற்றைக்கு தினமலர் செய்தி அவங்கள போராடுறவங்கள வந்து கழிப்பறைக்கு போனால் கூட கழிப்பறையை இழுத்து மூடுறாங்க, கழிப்பறையை தட்டுறாங்க, கதவை தட்டுறாங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது. நீங்கள் போராடுகிறவர்களோட கோரிக்கைகளை எல்லாம் அரசு வந்து ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத காரியமாக கூட இருக்கலாம். அரசு நிதிநிலை மோசமாகத்தான் இருக்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த போராட்டத்தை அரசு எப்படி கையாளுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதாபிமானமற்ற முறையிலும் அடக்குமுறையை ஏவி விட்டும் இது கையாளுகிறது. இப்போ செவிலியர்களை பார்த்து இவங்க என்ன சொன்னாங்க, கொரோனா காலத்தில் அதிமுக மந்திரியும் சொன்னாங்க, திமுக மந்திரியும் சொன்னாங்க, அவர்கள் வந்து வெண்ணிற தேவதைகள். நாங்கள் ஒரு மந்திரி அவங்க காலிலேயே விழுந்தார். இதெல்லாம் தேவையில்லாது. அவங்கள நீ தேவதையாகவும் கடவுள் தேவையே இல்லை, மனிதர்களாக அவங்கள நடத்துங்க, அது போதும். அவங்க எதிர்பார்ப்பது எங்களை நீங்கள் மனிதர்களாக நடத்துங்கள் தான். இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதியை நிதி நிலைமை படுமோசமாக இருக்குது, உண்மைதான். ஏன்னா வந்து இலவசங்கள்லையும் ஊழல்லையுமே வந்து அரசாங்கத்தோட நிதி நிலைமை வந்து சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது, அது உண்மை. ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், இதை கையாண்ட விதம். இப்போ கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு வந்த செய்தி, கிட்டத்தட்ட 1000 செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது அரசு. மற்றவர்களை படிப்படியாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது, வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படி தான் இருக்கும், மொத்தமாக எல்லாரையும் ஏற்றுக்க முடியாது. மற்றவங்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு 1000 பேரையாவது பணி நிரந்தரம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இது ஒவ்வொரு செக்டாராக இதில் நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அது வந்து இது அரசாங்கம் வந்து இன்னும் 100 நாளில் எலெக்ஷன் வருது, கவர்மெண்ட் இஸ் வல்னரபிள், பலவீனத்தை பார்த்து இவங்க அடிக்கிறாங்களா அப்படின்னா அது ரொம்ப தவறான பார்வை. இப்போ 5 ஆண்டுகளாக இவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் 2 ஆண்டுகள் என்ன சொன்னாங்க, 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் நிதி நிலைமை படுமோசமாகிடுச்சு, நாங்கள் வந்தோடனே சரி செய்கிறதுக்கு 2லேருந்து 3 ஆண்டுகள் ஆகும், அவங்க கண்டிப்பாக 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே செஞ்சிடறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இப்போ நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சு, நிச்சயமாக இப்போ முடியாது, ஆனால் கண்டிப்பாக 24 எலெக்ஷன் முடிஞ்சு 25 உங்களுக்கு பண்ணிடுறோம், நாங்கள் செய்யவே இல்லை. இந்த கவர்மெண்ட்டோட பிரச்சனைகளில் 90% பிரச்சனைகள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். வானத்தை வில்லா வளைச்சிடறன்னு கொடுத்த வாக்குறுதிகள். இத்தனைக்கும் படித்தவங்க, அரசியல் அனுபவம் உள்ளவங்க, டிஆர் பாலு, பிடிஆர் இந்த மாதிரியான அனுபவம் உள்ளவங்கெல்லாம் இருந்தும் கூட வந்து நிறைவேற்ற முடியாது என்று நன்கு தெரிந்தே வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் நம்ம இது வரைக்கும் பல தடவை பேசியிருக்கோம். பிடிஆருக்கு நல்லா தெரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடியாது, அது படுமோசமான விளைவுகளை மாநில நிதி நிலையில் ஏற்படுத்தும். தேசிய அளவில் அதில் ஒரு கொள்கை எடுக்கப்பட்டால் தவிர மாநில அரசால் அதை எடுக்க முடியாது. சில மாநிலங்கள் எடுத்திருக்கின்றன, ஆனால் அவர்களும் திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். தமிழகம் மாதிரியான மாநிலம் வந்து ஏற்கனவே பெரிய அளவில் கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய மாநிலம், இலவசங்களில் பெரிய அளவில் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம், கண்டிப்பாக வந்து இது சிக்கலை உண்டாக்கும், நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே இவர்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தார்கள். என்னாச்சு, மே மாதம் 21 பதவிக்கு வந்தாங்க. அதே ஆண்டு ஆகஸ்ட்டில் வெளிப்படையாக சட்டமன்றத்தில் பிடிஆர் சொன்னார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது. இத்தனையும் அவர் இந்த குழுவில் உறுப்பினர். அதில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்டாராக போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், அரசு ஊழியர்களோட மிகப்பெரிய பிரச்சனையான பழைய ஓய்வூதிய திட்டம், பணி நிரந்தரம் கோரி பலர் போராடுகிறார்கள், பல துறை சார்ந்தவர்கள். 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள், அவங்களுக்கு இதே மாதிரி வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. அவங்களுக்கு அதுக்கு பிறகு அவங்கள என்ன பண்ணாங்க, நீங்கள் இப்போ அவங்கள வேறு பணிகளுக்கு பயன்படுத்துவது, அரசின் பணிகளுக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செக்டாராக வந்து செவிலியர் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. பார்ட் டைமுக்கும் ஃபுல் டைமுக்கும் முழு நேர சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதை செய்யலை. கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணுறாங்க தைரியமாக. 17,000 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் இந்த அரசின் மீது இருக்கின்றன, சென்னை உயர் நீதிமன்றத்தில் மட்டும். அது டிஜிபி நியமனமாக இருக்கட்டும், செவிலியரோட ஊதியமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்தையே எதிர்த்து கடுமையாக வந்து இவங்க வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் உச்சநீதிமன்றத்தால் இஷ்யூ செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை இந்த அரசு எதிர்கொண்டிருக்கிறது. டிஜிபி விஷயத்தில் 2 கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஆகவே இது நிதிநிலை ஒரு காரணம்னா, இன்னொன்று வந்து குறுகிய அரசியல் நலன், அப்புறம் வந்து ஒரு விதமான கடுமையான போக்கை போராடுபவர்கள் மீது எதிர்கொள்வது. எதிர்க்கட்சிகள் இதுக்கு வந்து இது ஏன் வந்து இந்த அரசாங்கத்தை உலுக்குற அளவுக்கு போல அப்படின்னா, எதிர்க்கட்சிகளை இதை அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு துப்பு இல்லை. ஒரு எடப்பாடி பீரியடில் கேட்காமல போய் போராட்ட காலத்தில் நின்று அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஸ்டாலின், இன்றைக்கி எடப்பாடியால் வந்து எடப்பாடி கொள்கை அளவில் நான் வந்தாலும் இதை நிறைவேற்ற முடியாது, அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஒரு விதத்தில் அது மாறலி கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும் இந்த ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் அரசு ஊழியர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். எலெக்ஷன் டைமில் ஒரு எதிர்க்கட்சி அதை கையில் எடுத்துகிட்டு இந்நேரம் நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம்னு களத்தில் இறங்கியிருக்கோம்ல, இது வரைக்கும் வாயை திறக்கல. 3-4 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் அவர் சொன்னது வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதிமுக ஆதரிக்காது, ஏனெனில் எங்களால் முடியாது, ஆனால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஓப்பனாக இருக்காங்க சொல்லிடுறாங்க. திமுக மாதிரி உள்ள ஒன்று வச்சு வெளியில் பேசி முதுகில் குத்தலை. ஸோ எதிர்க்கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கல. பிஜேபி எல்லாம் இதை கையில் எடுத்தாங்கன்னா மக்கள் மன்றத்தில் பெரிய ஈடுபடாது. பாமக ரொம்ப அழகாக இதை பேசுறது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் பாமக செய்து. ஆனால் அவங்க சிறிய கட்சின்றதுனால ஓதிய வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு 2 இடதுசாரிகளும் வந்து சும்மா நாம்கே ஆவாஸ் பேசிட்டு போகிறாங்களே வழி அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியல. விசிகா மாதிரியான கட்சிகளை வந்து இந்த இஷ்யூவில் அவங்களால வந்து ஒரு லைம்லைட்டுன்னு வாங்க, மீடியா லைம்லைட்டை வாங்குற அளவுக்கு பேச முடியல அவங்களால. இது ஒன்று. 2வது, மீடியா இதை அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். எதிர்க்கட்சிகள் தோத்த இடங்களில் கடந்த காலங்களில் வந்து வரலாறு வந்து மீடியா இதை வந்து உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு அரசாங்கத்தை அடிப்படையை வச்சுருக்கு. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் இருக்க மீடியா 90% மீடியா திமுகவோட கொத்தடிமையாக இருக்கிறதால அவங்களும் இதை கையில் எடுக்கல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, செவிலியர் பிரச்சனை, அதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமான கண்ணோட்டம், பெண்கள். குறிப்பாக நேற்று கூட ஷபீர் அவர்கள் நியூஸ் மினிட்ல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அண்மை காலங்களாக எல்லா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது கணிசமாக கூடுது. ஃபார் எக்ஸாம்பிள், தூய்மை பணியாளர்களாக பெண்கள் போராடுறாங்க, செவிலியர்களாக பெண்கள் போராடுறாங்க, ஆசிரியர்களாக பெண்கள் போராடுறாங்க, அரசர்களாக பெண்கள் போராடுறாங்க, சுகாதார தூய்மை பணியாளர்கள் ஒரு செக்டர் இருக்காங்க சார், அதில் பெண்கள் போராடுறாங்க. இது ஒரு முக்கியமான போக்கு. எந்த மீடியாவை இதை கவர் பண்ணிச்சா? செவிலியர் போராட்டத்தை எடுத்துப்போம். விஷுவலாகவே இது சூப்பர்பான ஒரு ஸ்டோரி. ஒரு ஜேர்னலிஸ்டிக் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பெண்கள் ஒரு இடத்துல 1000 பெண்கள் ஒரு இடத்துல கூடியிருக்காங்கன்னா 5000 பெண்களுடைய கோரிக்கைக்காக அது ரொம்ப லவ்லி ஸ்டோரி, இன்டர்நேஷ்னல் ஸ்டோரி. ஓகே, சர்வதேச செய்தி அது. நான் சொல்கிறேன், சர்வதேச ஊடகங்களில் பணியாற்றிய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். அந்த ஸ்டோரி வந்து செவிலியர் ஸ்டோரி, பிபிசி ஸ்டோரி, அது CNN ஸ்டோரி. இன்டர்நேஷ்னல் மீடியா அதை கவர் பண்ணோம், விஷுவல் அண்ட் பிரிண்ட் மீடியா. அந்த விஷுவலாகவே வந்து சூப்பர்பாக இருக்கும். அது அவங்களோட கோரிக்கை. இது வெறும் விஷுவலாக சூப்பர்பாக இருக்குன்னு நான் வந்து ஏதோ வர்த்தக நலனில் சொல்லுவேன். புரியுது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை ஒரு டிபேட்டாக எடுக்கல. 24 மணி நேரம் 365 நாளும் அதிமுக பற்றி பேசுகிறத தவிர வேறு எதுவுமே இவனுங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் போயிடுச்சு. இதற்கு தலை குனியணும். நம்ம நீ பேசு, ஒரு குறைஞ்சபட்சம் செகண்ட் டிபேட்டாவது வைக்கலாம்ல. கரெக்டு. ஒரு 30 நிமிஷம் இது பேசினா ஆட்சியாளர்கள் வந்து திரும்பி பார்ப்பான்ல. கவர்மெண்ட்டுக்கு நீ ப்ரெஷரை ஏற்றலாம்ல, கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷரை உண்டாக்கலாம்ல. அவங்கள முன்கள பணியாளர்கள் யாரையோ சொல்கிற உண்மையான முன்கள பணியாளர்கள் வந்து நர்சஸ் தான். உண்மை, டாக்டர்ஸும் நர்சஸ் தான் முன்கள பணியாளர்கள். அவங்க இப்போ வந்து அந்த போராட்டத்தை அரசு கையாண்ட விதம், அமைச்சரோட பதில், இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது இது அதாவது வந்து நாங்கள் தான் திரும்ப வரப்போகிறோம், எதிர்க்கட்சி செதறி கிடக்குது, மீடியா எங்கள் மடியில் உட்காந்துருக்கு, அதனால் எங்களுக்கு நீ என்ன வேணால் கத்தி என்ன வேணால் பேசி எனக்கு கவலை இல்லைன்ற ஒரு நிலைக்கு இந்த அரசு வந்து விட்டது. அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இந்த இருக்கு, அது எந்த பெயரிட்டு வேணாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைகளை இந்த அரசு கையாளக்கூடிய விதம், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் இன்று போராட்டத்தில் இருக்கிறார்கள். அதில் பெண்கள் முன்கள போராளிகளாக வந்து நிற்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சோகமான விஷயம் சார். இல்லை சோகம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது வந்து மன்னிக்கணும், பெண்ணடிமைத்தனத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை இல்லை சார். அவங்க இன்னுமே எவ்வளோ போராடிட்டு இருப்பாங்க. போராடுறது, ஆண் போராடுறதும் சோகமானது, பெண் போராடுறதும் சோகமானது. என்ன போராடுற அளவுக்கு நீ 78 ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாறுக்கு பிறகு நீ என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு கீழடி பொருணை இதை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க? விக்டோரியா ஆளு கீழடி பொருணை, எத்தனை நாளைக்கு கீழடியை வச்சு வண்டியை ஓட்டுடுவீங்க? இந்த அதாவது வந்து இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது. எல்லாருக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஒரு 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 கடந்த கால வரலாறு உண்டு.
ஒரு கோல்டன் பாஸ்ட் உண்டு, தங்க வரலாறு உண்டு எல்லா நாடுகளுக்கும். எஸ், உலகம் பூரா எங்க போனீங்கன்னாலும் இப்படி ஒரு வரலாறு இருக்கும். எவ்ரி ரேஸ் ஹேஸ் இஸ் ஹிஸ்டரி. அப்சல்யூட்லி. நான் வேணான்னு சொல்லலை, குறை சொல்லலை. ஆனால் அதை வச்சு நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க, ஏமாத்துறீங்க. இவ்வளவு பேர் போராடும் போது செவிலியர் பிரச்சனை, ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து மார்கழி பணியில் வந்து போராடிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் போய் வந்து பொருணை நதி நாகரிகத்தை பற்றி பேசுகிறோன்னா இது என்ன கதை? இதுதானே மோடி செய்கிறாரு. இல்லாத சரஸ்வதி நதி அவங்க இருக்கிறதா பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் இருந்ததை காமிங்க, வேணான்னு சொல்ல. அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? கீழடி ஒன்று தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட பிரச்சனையா? எத்தனை நாளைக்கு சார் கீழடியை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க? சோறு போடுமா அது? அமர்நாத் மேனனுக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையா? எல்லா பிரச்சனைக்கும் ரெண்டு கோணம் உண்டு. அமர்நாத் ராமகிருஷ்ணனோட ஃபைண்டிங்ஸை கொஸ்டின் பண்ணுற அதிகாரம் ஏஎஸ்ஐக்கு உண்டு, வேறு சில நிபுணர்களுக்கும் உண்டு. கொஸ்டின் பண்ணுற காரணத்தாலேயே அவர்களை துரோகிகள்னு சொல்லாதீங்க. சரி, அமர்நாத் ராமகிருஷ்ணன் சாதனையாளராகவே இருக்கட்டும். அதை வச்சு இங்கே இருக்க பிரச்சனையை நீங்கள் திசை திருப்புறீங்களா? இதுக்கு என்ன பதில்? எத்தனை நாளைக்கு கீழடி, எத்தனை நாளைக்கு பொருணை? அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னீங்க? இது சார் இப்போ விக்டோரியா இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு டைவர்ஷன்லேயே ஓடுதில்ல வண்டி? இதுக்கு கொடுக்குற ஊடக வெளிச்சத்தை, இந்த ஊடகங்கள் இதுக்கு கொடுக்குற வெளிச்சத்தையே இந்த போராட்டங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. வள்ளுவர் வாழ்றவனோட பிரச்சனைங்க இது. வாழும் மனிதர்களோட பிரச்சனைக்கான கவனத்தை 5000 வருஷத்துக்கு மேலே, 3000 வருஷத்துக்கு மேலே, 4000 வருஷத்துக்கு மேலே, 1000 வருஷத்துக்கு மேலே என்ன நடந்துன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அட் த காஸ்ட் ஆஃப் வாட்? இதெல்லாம் எனக்கு நல்லா இருந்ததுன்னா, திங்கிறதுக்கு சோறு இருந்ததுன்னா, ஒழுங்காக வேலை இருந்துச்சு, ஒழுங்காக வேலை இருந்தா, ஊதியம் இருந்ததுன்னா, மருத்துவ வசதி இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் யோசிக்கலாம். மதப்பெருமை, சாதி பெருமை, மொழி பெருமை, இந்த மாதிரி தானே இனப்பெருமையும். எத்தனை நாளைக்கு இந்த வண்டி? அதுவும் சொன்னாமல் இப்போ களத்தில் பெண்கள் வந்து நிற்கிறாங்க. இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அருள், மீடியாவோட ரோல். எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் கொலாப்ஸ் அப்படின்னா, நீ வந்து நான் போராட்டங்களை நான் வந்தாலும் இந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாது, இதை நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்கிறது ஓகே, மாரலி அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் அரசு இதில் கவனம் செலுத்தி தீர்த்து வைக்கணும்னு ஒரு பெருங்குரலை கொடுத்துருக்கணும்ல எடப்பாடி. வாயே திறக்கல அவர். அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் கூட்டு களவாணியாக இன்றைக்கு உழைக்கும் மக்கள் மீது, ஒடுக்கப்பட்ட அதாவது உழைக்கும் தட்டு மக்கள் மீது, அரசு ஊழியர்கள் மீது இன்றைக்கு வந்து அடக்குமுறையை ஏவி விட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசு அடக்குமுறையை ஏவி விடுது, எதிர்கட்சி அதை பேசாமல் வேடிக்கை பார்க்குதுன்னா அதில் எதிர்கட்சிக்கும் ரோல் இருக்குது. உடன்தானே அர்த்தம். கூட்டு களவாணி தான் இவங்க. அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஊடக வெளிச்சம் இன்னைக்கு யார் கொடுக்குறாங்கன்னா விஜய்க்கு அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம், அவராச்சும் அட்ரஸ் பண்ணுவார். ரெண்டு விஜயாவது இதை பேசணும்ல. இப்போ ஆதவர்ஜுனா அனுப்புறாரு, விஜய் போக வேண்டிய பிரச்சனை ராத்திரில தான் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸும் ஆகிடாது. அது ஊருக்கு செவிலியர்கள் அவங்களுக்கு ஒரு தெரியல. நீங்கள் எங்கே போகிறதுக்குமே ஒரு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் பெருங்கூட்டம் கூடினும் ஸ்டாம்பீட் ஆகிடும். வெரி குட். ராத்திரி போகும்போது பல பேருக்கு தெரியாது. ரெண்டாவது அது எங்கே இருக்குது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா. எஸ். அப்புறம் எது உங்களை தடுக்குது? விஜய் போயிருந்தா அந்த செய்தி சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சரியான வார்த்தைக்கு சொன்னீங்க. இப்போ விஜய் போயிருந்தாருன்னா அது ஊடக வெளிச்சம் வந்திருக்கும், மற்ற கட்சிகளும் படம் எடுத்திருப்பாங்க. அரசு வந்து மற்றவங்க போகும்போதோ அல்லது ஊடகங்கள் காண்பிக்காத போதோ மெத்தனமாக இருந்த மாதிரி விஜய் போயிருந்தா இருக்க முடியாது. இப்போ விஜய் போயிட்டார்ன்ற ஒரே காரணத்துக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அரசு தள்ளப்படும். அப்போ தமிழ்நாட்டோட தலையெழுத்து இருக்கிற ரெண்டு கட்சியும் மக்களை கைவிட்டுட்டாங்க. புதுசாக வந்தவரும் தீய சக்தின்னு சொன்னவர் அவரும் கைவிட்டுட்டார். அப்போ இது தனிப்பட்ட முறையில் செவிலியர்னு மட்டும் பார்க்க வேணாம், போராடக்கூடிய எல்லாரும் செவிலியர் போராட்டம் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம். ஏன்னா அது பெண்கள், அந்த துறை. நீங்கள் மெடிக்கல் டூரிசத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலே பெஸ்ட்டுன்றீங்க, அது தனியாருடைய சாதனை. அரசு துறையிலையும் மிகப்பெரிய சாதனைகள் இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகளை அரசு மருத்துவமனைகளை நம்ம செய்கிறோம். இந்தியாவோட சுகாதார கட்டமைப்பில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி பங்கு உண்டு. அது வெள்ளக்கார காலத்துலேருந்து வருது. இதை இவங்க மட்டும் வந்து தான் பண்ணல. இவங்க அதிகப்படியான முக்கியத்துவத்தை இவங்க கொடுத்தாங்க. ஜெயலலிதா கொடுத்தாங்க, எம்ஜிஆர் கொடுத்தாரு, கலைஞர் கொடுத்தாரு, எல்லாருமே கொடுத்தாங்க. மறுக்கல நம்ம. அந்த பெருமையை மொத்தமாக இவங்க மட்டும் அள்ளின்னு போயிட முடியாது. ஆனால் இவங்க அள்ளின்னு தான் போவாங்க. சரி, அள்ளின்னு கூட போங்க. ஆனால் அதை ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம பார்க்கணும். மெடிக்கல் டூரிசத்துக்கோட கேபிட்டல் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பு, சுகாதார கட்டமைப்பு, அற்புதமான ஒரு கட்டமைப்பு நம்மிடம் இருக்கும் பொழுது அதில் வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்கன்னா அது இந்த அரசுக்கு அவமானம் இல்லையா? இல்லை, அதை முரண்பாடை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிங்க. அதை அட்ரஸ் ரிசீவ் பண்ணும்போதாவது கொஞ்சம் ஒரு ஜென்யூனாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒருத்தர கேட்டதை ரொம்ப எல்லாருமே ஒரு பிரமிப்பு பார்த்தாங்க. கொடுத்தா நிறைவேற்றணுமா?
வாக்குறுதி தான் பண்ணிடணுமா அப்படின்ற கேள்வி வந்து இல்ல, அதுதான் மாசு நண்பர் மாசு நெருங்கிய நண்பர். எவ்வளோ வருடங்கள், எனக்கு ஒரு 20 ஆண்டுகளாக அவர் தெரியும், நல்ல நண்பர். அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு புரியல, வருத்தமாக இருக்கு. அதுதான் நீங்கள் நிறைவேற்ற முடியாட்டி கூட இதை இப்படி கையாள வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? இது பாருங்க, எல்லாரும் உங்களை புகழ்ந்து நிற்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. திமுக நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது தான், இடிப்பாறை இல்லை ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். தயவு செய்து இந்த திருக்குறளை குறளோவியம் எழுதிய தலைவரின் வழிவந்த தொண்டர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் குறிப்பாக நினைவில் கொள்ள வேண்டும். இடிப்பாறை இல்லை ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட்னா 1000 பிரச்சனை இருக்கும், ஒரு அரசுனா 1000 பிரச்சனை இருக்கும். லைஃப் இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வாங்க. அது இன்றைக்கு வந்து மக்களோட தேவைகள் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இஷ்யூஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எந்த ஒரு சித்தாந்தத்தாலையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி தீர்வு காண முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் திமுக தீர்த்து வைக்கணும்னு நம்ம சொல்லலை, அப்படிலாம் சொல்லலை. 10 ஆண்டு நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத பொழுது உங்களோடு கூடவே இருந்த என்னை போன்றவர்கள், எப்போ எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக பேசுகிறோன்னா நாங்கள் ஏன் பேசுகிறோன்னு நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. மாறாக தனி மனித தாக்குதல்கள் நடக்குது இல்லையா? அதுக்குன்னே ஒரு கூட்டத்தை ஏவி விட்டு நீங்கள் செய்கிறீங்க, செஞ்சுட்டு போங்க அதெல்லாம். ஆனால் நஷ்டம் உங்களுக்கு தான். திமுக நண்பர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தடவை ஆட்சி போச்சுன்னா அடுத்த தடவை வரதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2-3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ எங்கே தவறோ அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்கள். சில இஷ்யூஸை நீங்கள் உடனடியாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் கொண்டு வரதுல நிறைய சிக்கல் இருக்குது. அரசாங்க கஜானா காலி. உங்கள் கடன் வந்து 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கின்னஸ் ரெக்கார்டை நோக்கி நீங்கள் போகிறீங்க. கடன் இருக்கிறது வளர்ச்சியின் அறிகுறின்னு நீங்கள் வாதாடலாம். அதுக்காக இவ்வளோ கடன்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்றது வந்து என்ன முதலீடு பண்ணீங்க, ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதில் வளர்ச்சி குறியீட்டில் நித்தி ஆயோகோட முதல் 3 மாநிலங்களில் ஒன்று என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அது பழம்பெருமையாகி விடக்கூடாது. இது இப்படியே போச்சுன்னா அடுத்த 5 to 10 ஆண்டுகளில் அது பழம்பெருமையாகும். எல்லா செக்டார்லையும் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான். இன்னொன்று, ஊழல் ஒரு பெரிய பிரச்சனை இந்த அரசில். இது இவங்களுக்கு இப்போ தெரியாதுங்க, அதிகாரம் கையை விட்டு போன பிறகு தான் தெரியும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து கசப்பான உண்மைகள், ரொம்ப ரொம்ப கசப்பான உண்மைகள், மிக மிக கசப்பான உண்மைகள். இது அவங்களுக்கு தெரியல. மிகப்பெரிய அளவில் பிரச்சனை, ஊழல் ஒரு பிரச்சனை, வாரிசு அரசியல் ஒரு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை. இதை வந்து அரசாங்கத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்றது யாருமே மறுக்க முடியாதது. இதுக்கு நடுப்புற தான் நம்ம நீந்தி ஆகணும். அப்போ சில செக்டார்ஸுக்காவது இவர்கள் முன்னுரிமை கொடுக்கலன்னா இவர்கள் பெருத்த பின்னடைவை சந்திப்பார்கள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதிரிகளே இல்லை, எதிர்க்கட்சிகள் 3ஆக உடஞ்சிருக்கு, நாங்கள் தான் வந்துடுவோம். தயவுசெய்து திமுக நண்பர்களே அப்படி நினைக்காதீங்க. மக்கள் ஆட்சி வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் ஆட்சி தூக்கி எறியப்படுமோ அவர்களுக்கு போட்டுட்டு சைலண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. சமகால உதாரணம் 96 ஜெயலலிதா அரசு. 96 ஜெயலலிதா ஆட்சியில் திமுக மிக மிக பலவீனமாக இருந்த காலகட்டம். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு மதிமுக வெளியில் போய் 2 திமுக உறுப்பினர்கள், ஒருத்தர் மதிமுக போயிட்டார், பரிதியும் செல்வராஜ் துறைமுக செல்வராஜ் மதிமுக போயிட்டார். நம்ம பரிதி மட்டும்தான் இருந்தார் 92லேருந்து 91 96 அந்த காலகட்டம். அதில் 92 96 தான் ஜெயலலிதா அரசுக்கு எதிரான அரசியலை மிகப்பெரிய அளவில் சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் கையில் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் நீதிமன்ற போராட்டங்கள், ஒரு பக்கம் தெருவில் இறங்கி வாழப்பாடி போராட்டம், சுப்பிரமணிய சாமி நீதிமன்ற போராட்டங்கள். ஜெயலலிதாவை இன்றைக்கும் சிறையில் தள்ளிய வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த கேஸ் உள்ளிட்டவையெல்லாம் சுப்பிரமணிய சாமியோட மூலையில் உதித்தது. அந்த 4 ஆண்டுகளில் திமுக மிக மிக பலவீனமாக இருந்தது. ஆனால் கடைசியில் யார் அறுவடை பண்ணால் 96 திமுக தமாக காங்கிரஸ்லேருந்து வெளியில் வருது. காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததால் பிடிக்காமல் மூப்பனார் வெளியில் வராரு, திமுகவோட போகிறாரு. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு சார், எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மார்ச் 30 வருது, அதுக்கு பிறகு நடக்குது. மார்ச் 28 வருது, அதுக்கு பிறகு நடக்குது. ஓகே, கடைசியில் என்ன நடந்தது? அந்த 4 வருஷம் மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவுக்கு எதிரான கருத்தோட்டத்தை உருவாக்கின, அந்த அலங்கோல ஆட்சிக்கு எதிராக மக்கள் கருத்தை உருவாக்கிய சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் தேர்தலை அறிவித்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர அந்த 30 நாளில் காணாமல் போனாங்க. அறுவடை பண்ணது திமுக தான். பட் இவங்க நம்புறது நலத்திட்டங்களா சார்? முடிச்சிடறேன், ப்ளீஸ். அது மாதிரி மக்கள் வந்து அது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ சமகால உதாரணம், நீங்கள் வந்து பழைய உதாரணம்லாம் கூட தேவையில்லை. அந்த காலகட்டத்தில் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க திமுக ஆட்சிக்கு வரும்னு. ஏன்னா ஒரு உறுப்பினர் கலைஞர் ராஜினாமா பண்ணிடுறாரு,
அதுக்கு பிறகு இடைத்தேர்தல் 2 உறுப்பினர் வருது, ஒருத்தர் மதிமுக ஒருத்தர் திமுக. 93 மதிமுக உதயமாகி திமுகலேருந்து 9 மாவட்ட செயலர் வெளியில் போகிறாங்க. முடிஞ்சு போச்சு திமுக தான் எழுதினாங்க, முடிவுரை எழுதினார்கள் திமுகவுக்கும் கலைஞருக்கும். ஆனால் அவர் முதலமைச்சராக வந்தார். மக்கள் ஜெயலலிதா வேணான்னு முடிவு பண்ணப்ப சுப்பிரமணிய சாமிக்கோ வாழப்பாடி ராமமூர்த்திக்கோ ஓட்டு போடலை, கலைஞருக்கு தான் போட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் இந்த ஆட்சி அகற்றப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதையும் திமுக நண்பர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் ஓட்டு 3ஆ உடையுது 4ஆ உடையுதுன்னா தயவு செஞ்சு இதை புத்தி சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. புத்தி சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது, அது என் வேலையும் கிடையாது. ஒரு அரசியல் விமர்சகனாக பத்திரிகையாளனாக நான் பார்த்ததை சொல்கிறேன், எனக்கு தோணுனதை சொல்கிறேன். அதாவது தவறுகளை சரி செய்து கொள்ள இந்த அரசு இன்று தயங்குகிறது, அதில் ஆர்வமே காட்டலை. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீர்கள் நண்பர்களே. மக்கள் நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டா யாருக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவீர்களோ அவர்களுக்கு வாக்களித்து விட்டு சைலண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. இந்திய வாக்காளர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். 1977 அன்றைய கொடுங்கோல் ஆட்சி அலங்கோலியாக இருந்த இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்பிய அமைதி புரட்சி அனுப்பிய இந்திய மக்கள் 2.5 வருஷத்தில் அதே இந்திரா காந்தியை மறுபடியும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இது ஒரு பக்கம். நீங்கள் சொல்கிற இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் இருக்குதுங்க. வெறும் நலத்திட்டங்களால் மட்டுமே அரசுகள் வந்து திரும்ப வந்தது கிடையாது. 96 2001 கலைஞர் கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்? நல்ல கவர்மெண்ட். 91 96 பார்த்து ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பின மக்கள் 96 2001 ஜெயலலிதா டிஸ்குவாலிஃபைடு, தேர்தலே போட்டியிட முடியாது, கன்விக்டட். ஓகே. அந்த அம்மா போட்டி போட முடியாத சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து 92 94 சீட்டை பிரித்து கொடுத்துட்டு அவங்க 140 சீட்டு தான் அதிமுக நின்றது. ஜெயலலிதா நிற்கல. அந்த அம்மாவோட நாமினேஷன் 4 இடத்துல டிஸ்மிஸ்டு. ஓகே. அழகாக கொண்டு வந்து ஜெயலலிதா உட்கார வச்சாங்க. 140 சீட்டில் 132 ஜெயிச்சாங்க அந்த அம்மா. சமகால வரலாறு மட்டுமே திமுக நண்பர்கள், திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவங்க 2 பேரை தான் நான் சொல்கிறேன். திமுகவோட தொங்கு சதைகளையோ அறிவாளி அல்சேஷன்களையோ வாடகை வாய்களையோ நான் சொல்லவில்லை. அவங்க நோக்கம் வேறு, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. திமுக நண்பர்களையும் திமுக மீது உண்மையான அக்கறை கொண்ட நண்பர்களையும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். சமகால வரலாறை படிச்சிங்கன்னா இன்றைக்கி நிலைமை மோசமாக இருக்குது. இந்த இவ்வளவு போராட்டங்கள் பண்ண நம்ம ஷபீர் சொன்ன மாதிரி, நியூஸ் மினிட் ஷபீர் நம் நண்பர் சொன்ன மாதிரி வந்து ஒரு புதிய போக்கு, போராடக்கூடிய அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த அமைப்புகளோட அந்த மக்கள் திரளில் பெண்கள் முன்னணியில் நின்று போராடுகிறார்கள். இன்னொரு பக்கம் நம்ம பாருங்களேன், உரிமை தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், வெல்லும் தமிழ் பெண்கள்னு நடத்துறதா இருக்கட்டும், எல்லாமே பெண்கள் சார்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பெண்கள் தான் போராடுறாங்க. ரொம்ப ஒரு இந்த உரிமை தொகை நான் பல தடவை சொல்லிட்டீங்க உடன்பாடு இல்லை. அது உங்களை வந்து லாங் டேர்மில் கவர்மெண்டால சஸ்டைன் பண்ண முடியாது. எல்லாம் நான் உண்மை சொல்கிறேன். பிரச்சனை வந்து இது, இன்னைக்கு போராட்ட களத்துக்கு பெண்கள் வராங்க. அதான் சொல்றேன். ஒரு 5-6 நாள் வந்து மார்கழி பணியில வந்து நீ பெண்களை போட்டு அடைக்கிற. ராத்திரி 2 மணிக்கு பஸ்ல ஏற்றிட்டு போய் அவங்க ஊர்ல இறக்கி விட்டு வரீங்க. கழிப்பறைகளை இழுத்து பூட்டுறீங்க. கழிப்பறைக்கு போறவங்களை வெளியில தட்டி கூட்டிட்டு வராங்க. கழிப்பறையை இழுத்து பூட்டுறீங்க. கழிப்பறை உள்ள போறவங்கள கதவு மூடி பூட்டுறீங்க, தட்டி வெளியில வர வைக்கிறீங்க. இந்த கொடுமைகளை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு? இந்த அளவுக்கு அடக்குமுறை எதுக்கு வருது? அவன் என்ன தீவிரவாதியா, நக்சலைட்டா, இல்ல மாவோயிஸ்டாவா? நான் கேட்குறேன். அவங்க உங்களோட அங்கம் இல்லையா? இந்த அரசு அவங்களால தானே நிற்குது. நீங்கள் தானே ஒரு பக்கம் தெய்வன்றீங்க, வெள்ளுடை தேவதைகள்ன்றீங்க. அப்புறம் வெள்ளுடை தேவதையை வந்து வெளிக்கு கூட போக விடாமல் எதுக்கு வந்து உள்ளே வச்சு கதை வச்சு போட்டுற? இந்த அணுகுமுறை ஏன் வந்தது உங்களுக்கு? நான் கேட்குறேன். இது யார் கொடுத்த ஐடியா? போராடுறான்னா போராடிட்டு போட்டுன்னு. கடந்த காலங்களில் கலைஞர் காலத்தில் அரசு கெட்ட பேர் காலத்துலேயும் கூட இந்த மாதிரி போராடிட்டே இருப்பாங்க. அவங்களோட இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை போய் பிடுங்க மாட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடினாலும் அவங்கள துரத்தி அடிக்கிறது. செவிலியர்கள் போராடினாலும் அவங்கள துரத்தி விடுறது. மருத்துவர்கள் போராடினாலும் அவங்கள துரத்தி விடுறது. அரசு ஊழியர்கள் போராடினாலும் அவங்க மீது அடக்குமுறை. இந்த அணுகுமுறை ஏன்? உன்னால் கோரிக்கையை நிறைவேற்ற முடியலையா? புரியுது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் முடியாது, ஒத்துக்கிறோம். போராடுறான்ல, போராடிட்டு போட்டுமே. ஒரு டெமோக்ரஸியோட அழகு அதுதானே. உண்மை. டெமோக்ரஸியோட அழகுன்றது உன்னால் முடியலப்பா, அவன் போராடுறான், சரி போராடட்டும். அவனுக்கு ஒரு நீங்கள் ஒரு அவுட்லெட் கொடுக்கலன்னா அருள் வெடிச்சிடும். உண்மை சார். நான் சொன்னல இந்திரா காந்தியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், சிறிய கலவரங்கள் நல்லது. ஏன்னா இந்த சமுதாயத்தில், இந்திய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்க சமூகத்தில் எல்லாருடைய பிரச்சனைகளையும் எந்த அரசாலையும் தீர்த்து வைக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகள் இருக்கின்றன. அது வடிகாலாக சிறிய அளவில் சிறிய கலவரங்களாக வெடிக்கும் பொழுது ஒரு வடிகால் கிடைக்குது. நீ அந்த வடிகாலை வந்து மூடினா அது பெரிய அளவு வந்து புரட்சியாக வெடிக்கும், கலகமாக வெடிக்கும். குறைஞ்சபட்ச பகுத்தறிவு உள்ள, அரசியல் அறிவுள்ள ஆட்சியாளர்களுடைய சிந்தனை அது. அதனால தான் இந்திய சமூகம் இன்றைக்கி நிற்குது.
நீங்கள் போய் வந்து இது எனக்கு ரொம்ப அப்படியே மனம் ரொம்ப வருத்தப்பட்டது. இந்த செவிலியர்கள் வந்து அவங்க கழிப்பறைகளுக்கு போகும்போது அவங்க கதவை பூட்டுறது பாவம் இல்லை. இதெல்லாம் இது ஒரு ஒரு இயற்கை உபாதையில் ஒரு ஆணுக்கு வரத்துக்கும் பெண்ணுக்கு வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு இயற்கை உபாதை என்பது ஒரு ஆண் இன்னைக்கு ரோட்டில் போகும்போது அவனுக்கு வந்து சிறுநீர் கழிக்கணும்னா எங்கேயாவது ஒரு லைட் போஸ்ட் பின்னால் கூட அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு பெண்ணால் அது முடியாது. அவளுக்கு அந்த இடத்துக்கு கூட ஒரு மறைவிடம் தேவை. அவள் படித்த பெண்ணாக இருந்தாலும் படிக்காத பெண்ணாக இருந்தாலும். அப்போ ஒரு பெண்கள் போராடக்கூடிய இடத்துல அவர்களுடைய இயற்கை உபாதைகளை கூட தடுக்கக்கூடிய, கழிப்பறைகளை கூட மூடக்கூடிய அளவுக்கு கல்லெஞ்சக்காரர்களாகவா இந்த ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள். இதை ஒருத்தன் பேச மாட்டேன்றானே. ஒரு தொலைக்காட்சி பேசலை, ஒரு அரசியல் கட்சி பேசலை, இடதுசாரிகள் பேசலை, காங்கிரஸ் பேசலை, விசிகா பேசலை. இது முன்னால் நீ வந்து கீழடி பொருணையே விக்டோரியாலு எத்தனை நாளைக்கு இந்த மடைமாற்று வேலை நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது தேர்தலில் காட்டும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு கூட இப்போ பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அல்லது நயினா நாகேந்திரன் போன்றவரோ கூட, பாஜக நயினா நாகேந்திரன் போன்றோ ஒரு முக்கியமாக அறிக்கை விட்டுருக்காங்க சார். நேற்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மிக மோசமான ஒரு கோர சம்பவம். அந்த சம்பவத்தில் வந்து அரசு பேருந்தும் மகிழுந்தும் மோதி ஒரு 9 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்படுறோம். அதில் டிரைவர் குற்றவாளிங்கன்னா ஒரு ஃபோட்டோவை போட்டு தீவிர மாதிரி ஃபோட்டோ போட்டு காமிக்கிறாங்க. ரைட்டு, அப்போ டிரைவர் வந்து ஒரு பிழை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இவங்க குறிப்பிடுறது என்னன்னா, அரசினுடைய பிழை இதில் இருக்குது. போக்குவரத்துறை தனியார் கொடுக்கறதுல அவ்வளோ மும்முரம் காமிச்சிங்க. ஆனால் அன்புமணி குறிப்பிடுறாரு, ஆனால் இதெல்லாம் நிர்வகிக்கிறதுல உங்களுக்கு ஒரு இடம் மும்முரமே இல்லாமல் இருக்கிறீங்க. அவங்க ஊழியர்களுக்கும் சரியான ஊதியம் கொடுக்கறது கிடையாது. அப்போ என்ன நிலைமையில் போய்கிட்டு இருக்குங்கிற கேள்விகள் எழுப்புறாரு. அவர் ஒருத்தர் தாங்க கரெக்டாக கொடுத்துருக்காரு. எனக்கு வருத்தமாக இருக்குது. இடதுசாரிகள் கூட இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ், இடதுசாரிகள் செய்ய வேண்டிய வேலையை அன்புமணி ராமதாஸ் செய்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த அரசாங்கத்தை உலுக்கக்கூடிய, இந்த அரசாங்கத்தை வந்து மிகப்பெரிய அளவில் குற்றவாளி குண்டலை ஏற்றி கேள்வி கேட்கக்கூடிய வேலையை அருமையாக செய்து கொண்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஒரு பஸ் டயர் வெடிச்சு எதிர்க்க போய் விழுந்து ரொம்ப துயர சம்பவம். சம்பந்தமே இல்லை, விபத்து. அது அப்படிதான், அது பேர் தானே விபத்து. அந்த டிரைவரை மட்டும் நீ எப்படி பொறுப்பாகும்? உங்கள் லட்சணம் போக்குவரத்து கழகங்கள் அந்த லட்சணத்தில் இருக்குது. டயர் வெடிக்குதுன்னா அந்த கண்டிஷனில் உங்கள் போக்குவரத்து கழகங்கள் இருக்குது. தொழிலாளிக்கு வந்து ஓய்வு இல்லாமல் அவர்கள் பணியாற்றக்கூடிய பணிச்சுமை இருக்குது. சத்தம் இல்லாமல் நீ வந்து தனியார் மயமாக்கிட்டு இருக்கீங்க. இந்த சென்னையில் வந்து ரெண்டு பணிமனைகள் மொத்தமாக தனியார் மயமாயிடுச்சுன்னு இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ். அது வந்து கேட்டால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னு. முள்ள அடிப்படையில் நேர்மை இல்லாத அரசு எப்படி வந்து தனியார் மயத்தை உள்ளே கொண்டு வருது பாருங்கள். பின்பக்க கதவு வழியாக பக்க கதவு வழியாக உள்ளே கொண்டு வருது. இப்போ இதில் வந்து 9 பேர் செத்து போயிருக்காங்கன்னா தார்மீக பொறுப்பு அரசு தான் ஏற்றுக்கணும். போக்குவரத்து கழகத்தோட தலைவரும் மந்திரி தான் ஏற்றுக்கணும். டிரைவரை பிடிச்சா உள்ளே வைப்பீங்க. நீங்கள் டிரைவரை தான் பிடிச்சி உள்ளே வைப்பீங்க. டிரைவர் எப்படி அதுக்கு பொறுப்பாவார் நான் கேட்குறேன். அந்த லட்சணத்தில் உங்கள் டயரோட கண்டிஷன் இருக்குது, போக்குவரத்து பேருந்தோட கண்டிஷன் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். போக்குவரத்து துறை இந்த அரசாங்கத்தோட மிகப்பெரிய தலைவலிகளில் ஒன்று நம்ம பேசியிருக்கோம். சார் ஆல்பர்ட்ராஸ் அந்த நெக்குன்னுவோம், கழுத்தை சுற்றின ஆட்டுக்கல் இந்த அரசுக்கு, அடுத்து வரக்கூடிய எந்த அரசுக்கும். ஏன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம பெருமை பீத்தி கொண்ட விஷயம் வந்து போக்குவரத்து கழகம் முழுக்க தனியார் மயம் இல்லாமல் பொதுத்துறையில் இயங்குது. அதுவும் குறிப்பாக இந்தியாவின் மாநில தலைநகரங்களில் நம்பர் 1 மாநில தலைநகரம் சென்னை. இது போக்குவரத்து முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் 73 கலைஞர் கொண்டு வந்தார்னு. இன்றைக்கி அவருடைய மகனோட ஆட்சியில் அது ரிவர்ஸில் போகுது. இதை எவனுமே பேச மாட்டேன்றான். பேசுறாங்க கம்யூனிஸ்ட், ஏஎஸ் பேசுறாரு, கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க, சிபிஎம் பேசுறாங்க. அவங்கள சொல்லலை. எதெல்லாம் திமுகவோட பெருமை என்று பேசப்பட்டதோ அதெல்லாம் இன்று ரிவர்ஸில் போகுது. அதையே திமுக ஆதரிக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் பேச மாட்டேன்றாங்க. ஏன் ஊடகம் பேச மாட்டேங்குது? 24 மணி நேரமும் 365 நாளும் அண்ணா திமுக டேஷ் அறுக்கிறத தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அது ஒன்று தான் உங்களுக்கு ஊடகத்தோட அஜெண்டாவா? இது எவ்வளோ வெட்கக்கேடானது. பியூஷ் கோயல் வந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாவது இதை பேசுங்களேன். 365 நாள் 24 மணி நேரம். ஏன்னா 25வது மணி நேரம் இல்லை, 366வது நாள் இல்லை இருந்தால் அன்றைக்கி இதை தான் பேசுவானுங்க. இது மீடியா டெல்லி மீடியா கூட இவ்வளோ கேவலமாக போலங்க. ஐ திங்க் பீப்புள் ஷுட் ஆஸ்க் திஸ் மீடியா. நான் கேட்குறேன், எவனாவது ஒருத்தன் பேசணும், யாராவது பூனைக்கு மணி கட்டணும். அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? சமூகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தானுங்க மீடியா. என்னதான் எலெக்ஷன் நெருங்கி வந்தாலும் அது ஒன்றை தவிர வேறு டாப்பிக்கே இல்லையா? மோடி 1.0 2.0 எப்படி அதுக்கு முன்னால் ஆட்சி இழந்த காங்கிரஸை பற்றியும் எதிர்கட்சிகளை பற்றியுமே பேசினானுங்களோ அதே தானே அப்படியே தானே இங்கே நடக்குது. இப்போ மோடி அடியுற்றி தான் இங்கே ஸ்டாலின் அரசு நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இப்போ இந்த செவிலியர் பிரச்சனையை பற்றி ஒரு டிபேட்டு நான் சுற்றி பார்க்குறேன் 6லேருந்து 10 வரைக்கும்.
செல்வாக்குமிக்க ஒரு 6 தொலைக்காட்சிகள், மக்கள் கருத்தை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சிகள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஒரு 2வது டிபேட்டாவது அதை எடுத்துருக்கணும் இல்லையா? அது அந்த ரேடார் உள்ளே வரமாட்டேங்குது. மக்கள் இவ்வளோ பிரச்சனையை நம்ம பேசுகிறோம். ஜனவரி 6லேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம்னு அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சியோட மிகப்பெரிய கரும்புள்ளி 2003 ஜூலையில் 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினது. அன்றைக்கி 12 லட்சம் அரசு ஊழியர்கள், இன்றைக்கி 16 லட்சம் அரசு ஊழியர்கள். ஓய்வூதியதாரர்கள்லாம் சேர்த்திங்கன்னா 25 லட்சம் பேருக்கு மேலே போகும். இன்றைக்கி அவங்க காலவரையற்ற வேலை நிறுத்தம்ன்றாங்க. அது நடக்குதோ நடக்கலையோ, அரசாங்கம் எப்படி வேலை நிறுத்தத்தை உடைக்கும், கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க, போட்டி சங்கங்களை வச்சு நீங்கள் உடைப்பீங்க, எல்லாம் நடக்கும். அது அப்புறம் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தோற்றமே வந்திருக்கு. அப்படிப்பட்ட தோற்றம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்துடுச்சு. ஒருத்தன் பேசினானா? ஒரு தொலைக்காட்சி வாதிச்சுதான். அதான் சொன்னேன், செவிலியர்கள் விஷுவலாகவே இவ்வளவு பெண்கள் அங்கே உட்காந்துருக்காங்க, அதுவும் போராட செவிலியர்கள் போது. அப்போ உங்கள் மீடியா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலைன்னா, இது ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். உண்மை சார். மீடியா அதை ரிஃப்ளெக்டே பண்ணலைன்னா வேணும் உங்கள் டெமோக்ரஸியோட அர்த்தம் என்ன? ஏன்னா இது ஜனநாயகத்துக்கான ஆபத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ தனி மனிதருக்கான ஆபத்தோ ஒரு கட்சிக்கான பிரச்சனையோ அல்லது இன்னொரு கட்சிக்கான பிரச்சனையோ அல்ல. இது ஜனநாயகத்துக்கான ஆபத்து. ஆஸ் அ கான்செப்ட் டெமோக்ரஸியோட பிரச்சனை இது. சரி, மீடியா போய் இந்த 4 செய்தி தொடர்பாளர்களா கவர்மெண்ட் போட்டுச்சு தெரியுமா? ஆமாம். அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? அமுதா, ககன்தீப் சிங் பேடி, ராதாகிருஷ்ணன், இன்னொருத்தர் அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஆமா ஆமா, ஒரு 4 பேர் போட்டாங்க. 4 பேர் அரசு செய்தி தொடர்பாளர்களா போட்டாங்கல்ல. ஆமா ஆமா. மந்திரியை போய் நீ கேள்வி கேட்குற மாதிரி இந்த 4 செய்தி தொடர்பாளர்களை, 4 IAS ஆஃபீஸர்ஸை மீடியா அப்ரோச் பண்ணி டிட் தே அட்டெம்ப்டட். நான் சொல்கிறது 20 வருஷமா நான் ஆக்டிவாக இருக்கும்போது மைக்கை போடுவோம், அவங்க தட்டி விட்டு போனாங்க, அது நியூஸு. மந்திரி பேசுறது, மாசு பேசுகிறாருன்னா, ஜெய ராதாகிருஷ்ணன் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார். ஐ திங்க் இது அவரோட கண்ட்ரோல் இந்த சப்ஜெக்ட் வருதுன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் கரெக்ஷன் அவர் அட்டம் பண்ணிக்கலாம். இல்லை அமுதா சீனியர் ஆஃபீஸர், அவங்க ரெவன்யூ செக்ரட்டரி. அமுதாவை அப்ரோச் பண்ணிங்களா? பேடியை அப்ரோச் பண்ணிங்களா? அந்த 4 பேருமே இப்போ லைம்லைட்லேயே இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை. கவனிச்சிங்களா? ஆமாம் சார், ஆமாம். இப்போ தான் ரீசெண்டாக கவனிக்கிறேன். ஏன் எங்கே போனாங்க அவங்களாம்? எனக்கும் அந்த 4 பேரை பற்றி விமர்சனம். அதாவது ஒரு அரசு எலெக்ஷன் டைம்ல மந்திரிங்க பேச வேண்டிய விஷயத்தை அதிகாரிகளை வச்சு பேசுறது தவறுன்றது நிலைப்பாடு என்னுடைய. முதல்ல நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க, பேசியிருக்கோம். அதை இந்த கரூர் இன்சிடென்ட்ல சிபிஐக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த 4 அதிகாரிகள் பண்ண கைங்கரியம். உடனே கொடுத்து இவங்க தீர்ப்பை எழுதிட்டாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அதை சொல்றாங்க. ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அதை மென்ஷன் பண்றாரு. தே ஆர் ஹோல்டிங் பிரஸ் கான்ஃபரன்சஸ்ன்றாரு. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஓகே, இதுக்கு பிறகு எதுக்கு பேசணும்? ஒன்று அந்த எண்டு இல்லை இந்த எண்டு. அது கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூ. நீங்களாவே உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாமல் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு, நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ண மாட்டேன்றீங்க. அதே நாள் பெஞ்ச் இல்லைன்னுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போச்சு சுப்ரீம் கோர்ட். எனவே அது வேறு சப்ஜெக்ட். அதில் இந்த 4 அதிகாரிகளோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். 4 அதிகாரிகள்லாம் அமுதாவோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அவங்க தான் அதை லீட் பண்ணாங்க. இப்போ அந்த 4 அதிகாரிகள்கிட்ட ஏன் மீடியா அப்ரோச் பண்ணலை? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால் சோஷியல் மீடியாவோட கண்காணிப்பு இந்த அளவுக்கு அரசின் மீது இல்லை. இன்றைக்கி எல்லா அரசுகளுமே மிக கடுமையான ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே இருக்காங்க. எது தவறு பண்ணாலும் மக்கள் மன்றத்தில் வெடிக்குது. அதையும் மீறி தமிழ்நாட்டில் வண்டி ஓடுது கவர்மெண்ட்டுக்குன்னா, மீடியாவும் கொலாப்ஸு, எதிர்கட்சிகளும் கொலாப்ஸு, சிவில் சமூகமும் கொலாப்ஸு. இப்போ ஞாபகம் வருது, நான் சொன்ன பிறகு தானே உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு இத்தனைக்கும் வேறு மீடியா பர்சன், இந்த மாதிரி ஒரு 4 மீடியா பர்சன்ஸ் இருக்கு, 4 ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. அவங்க எங்கே போனாங்க அருள்ல? நான் கேட்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகம். ஆஹா, எங்கே போனாங்க இவங்க? அப்போ இந்த கவர்மெண்ட் யாருக்குமே நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறது. we are answerable to none. அந்த எண்ணம் ஒரு அரசுக்கு ஏன் வருதுன்னா, முதுகெலும்பு இல்லாமல் இருக்க 90% தமிழ்நாடு மீடியாவால் வருது. இது பாருங்க, எமர்ஜென்சியில் அத்வானி சொன்னார் 50 வருஷத்துக்கு முன்னால், when the media was asked to bend they crawledனார். பெண்டு குனியணும்னு இந்திரா காந்தி எதிர்பார்த்தாங்க, அவங்க தவழ்ந்தே போனாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தவழ்ந்தே போகணுன்னு அரசு எதிர்பார்க்குது, இவங்க ஊர்ந்து போகிறாங்க. அப்படிதான் இது நீங்கள் எல்லா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லுங்கள். 100% உண்மைங்க. நான் பொதுமக்களோட கருத்தை பிரதிபலிக்கிறேங்க. நானும் ஒரு மீடியா பர்சன் தான். பொதுமக்களோட கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். வேணா நீ கருத்து கணிப்பு நடத்திக்கோங்க, உங்கள் மீடியாவில் வச்சு கருத்து கணிப்பு நடத்திக்கோங்க. அத்வானி சொன்னதை இங்கே தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பார்க்கணும். சுய பரிசோதனை ஒவ்வொரு மீடியா பர்சனும் செஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பிஜேபி காரணம், எல்லாத்துக்கும் மோடி காரணம், எல்லாத்துக்கும் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சிட முடியாது.
இங்கே மாநில அரசுக்குன்னு கடமைகள் இருக்கின்றன, உரிமைகள் இருக்கின்றன. அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் சாதிச்சதா சொல்கிறீங்கல்ல, அதுக்கு மோடி தானே காரணமாக இருக்கும். அந்த கிரெடிட்டை மட்டும் நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க? உங்கள் லாஜிக் படியே வருவோம். மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எல்லாத்தையும் பாசிச பாஜக எடுத்துக்கொண்டு விட்டது சொல்கிறீங்கல்ல. ஆனால் நாங்கள் இதில் முன்னணியில் இருக்கோம், இந்தியாவிலே நாங்கள் தான் இதில் முன்னணி, இதில் ஜிடிபியில் முன்னணி, அதில் முன்னணி, இதில் முன்னணி, எதோ சொல்கிறீங்கல்ல. அப்போ அதுக்கும் அவங்க தானே காரணம். நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஒரு பக்கம் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஒப்பாரி. இன்னொரு பக்கம் நாங்கள் இவ்வளோ சந்திச்சிட்டோம், எங்கள் சாதனைகளை நாங்கள் தான் முறியடிக்க முடியும், நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே மாலை போட்டுக்கிறீங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். மத்திய அரசு ஒடுக்குகிறது, நிதி ஆதாரங்களை பறிக்கிறது, உண்மை உண்மை உண்மை. ஆனால் மாநில அரசு நினைத்தால் இதன் மத்தியிலும் அற்புதங்களை சாதிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிட்டு வேண்டாததில் உங்களுடைய நிர்வாக திறமையின்மை, ஊழல், இதன் மூலமாக கோட்டை விட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா? எஸ். எந்த அதிகாரமே இல்லைன்னு புதுச்சேரி சிஎம் சொல்லாங்க, அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தமிழ்நாடு சிஎம் சொல்ல முடியாது. அது அதிகாரங்கள் இருக்குது. நீங்களே இவ்வளோ சாதிச்சோன்னு சொல்கிறீங்களே. ஆக்சுவலாக உங்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல்லா குறைகளுக்கும் எங்களுக்கு அதிகாரம் இல்லாதான் காரணம் லைன் எடுக்காதீங்க. அது மக்களை ஏமாற்றக்கூடியது. நிர்வாக சீர்கேடுகள் காரணம், ஊழல் காரணம். அரசு எந்திரமும் வந்து இன்னைக்கு வந்து இன்னும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. பாருங்கள், ஒரு 3 மாதமாக நமக்கு டிஜிபி இல்லைங்க. 2 கண்டெம்ட் பெட்டிஷன் இருக்குது. இது தமிழ்நாடு வரலாறுல இருந்தது கிடையாது. இதை பல மாநிலங்கள் செய்து பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டை ஈஸியாக ஏமாத்துறாங்க சுப்ரீம் கோர்ட்டை. இதை விட மோசமாலாம் இருக்குது யூபியில். அதை தான் இவங்க உதாரணமாக. ஆனால் நம்மளுடைய மாநிலம் என்பது நம்ம ஒரு முன்மாதிரியான மாநிலம். திறமையான அதிகாரிகளே இல்லையா அவங்கக்கிட்ட. இன்னொன்று, அது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டவுன் த லைன் அதிகாரிகளோட மொராலாம் பாதிக்குது பெரிய அளவில். ஓகே, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. திறமையான அதிகாரிகளை வாய்ப்பு வர வேண்டியவங்க அவங்கள அரசு வந்து யூபிஎஸ்சி சொன்ன பிறகு நீங்கள் போட மாட்டேன்றது, அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சுமத்துறது. 30 வருஷம் பணியில் இருந்த இதுவரை எந்த சார்ஜையும் ஃபேஸ் பண்ணாத அதிகாரிகள் இப்போ இந்த அவங்களை டிஜிபி பதவி இந்த அரசு கொடுக்காமல் இருப்பதற்கு ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் காரணம். ஆனால் யூபிஎஸ்சிக்கு எழுதுறது அவங்க மேலே இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை எழுதுறாங்க இவங்க. அது அந்த அதிகாரிகளுக்கு மனசில் என்ன உணர்வை ஏற்படுத்தினா, எனக்கு நீ டிஜிபி பதவி கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுன்றது என்னோட கரியரை இவ்வளவு நாள் நான் நேர்மையாக வாழ்ச்சேன்ல, அதுக்கு என்ன அது கிடைச்ச பரிசான்ற அந்த அவங்களோட மன உறுதியை பாதிக்கும். உண்மை. இது அடுத்த வரக்கூடிய அதிகாரிகளையும் பாதிக்கும். நான் என்ன நேர்மையாக இருந்தாலும் கடைசியில் வந்து இது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், நான் எதுக்கு நேர்மையாக இருக்கணும்? அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆடுவான். அது டோட்டலாக மக்கள் மத்தியில் டிபார்ட்மெண்ட்ல ஐபிஎஸ் லாபியில் அதிகாரிகள் மத்தியில் மொரால் போகிறது, மன உறுதி குலைவது என்பது போலீஸை மட்டும் பாதிக்காது. போலீஸை பாதிக்குதுன்னா அது அரசை பாதிக்கும், அரசை பாதிக்குன்னா சமூகத்தை பாதிக்கும், மக்களை பாதிக்கும். ஏங்க 4 மாசமாக ஒரு டிஜிபியை போடாமல் இருப்பீங்க. இதுக்கு இந்த தமிழ்நாடு வரலாறுலே இல்லை. உடனே எங்கேயோ ஏதோ ஒரு உதாரணத்தை எடுத்து அந்த காலத்தில் அப்படி நடந்து, இந்த கதைலாம் வேணாம். இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை. நீங்கள் வந்தோன்னா முதல்ல போட்டிங்க, திருப்பாத்தி இருந்தார், திருப்பாத்தி போனோன்னே இவர் சைலேந்திர பாபு போனோன்னே ஜிவால் வந்தார், சங்கர் ஜிவால். அடுத்து ஒரு 4 மாதம் முடிய போகுதுங்க. ஆகஸ்ட் 30ங்க சங்கர் ஜிவால் ரிட்டையர் ஆனது. 4 மாதம் ஓடி போச்சு. 2 கண்டெம்ட் சுப்ரீம் கோர்ட்டில். எவ்வளோ அவலங்க இது. தாவேக்காவோட அருண்ராஜ் கேட்குறாரு, சீமா அகர்வாலை வெள்ளும் திரும்பங்கள் மாநாட்டில் ஏற்றுனீங்க, அவங்க எவ்வளவு பெரிய முரண்பாடுங்க இது. சீமா அகர்வாலை வந்து வெல்லும் தமிழர்கள் மாநாட்டில் நீங்க வந்து பரேடு பண்றீங்க. வெல்லும் தமிழ் பெண்கள். நம்ம வந்து ஒரு பெண் டிஜிபி ஆகிறது பெருமைக்குரியது. ஏற்கனவே நமக்கு வந்து கலைஞர் பீரியட்ல லத்திகா சரண் இருந்தாங்க அந்த அம்மா. 2வது பெண் டிஜிபி. ஒரு பெண் வந்து டிஜிபியா ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸா வருது, மாநிலத்துக்கு பெருமை, நிச்சயமா பெருமை. ஒரு அரசுக்கும் அது வந்து ஒரு கிரீடம். இது வந்து பெண் உரிமையின் ஒரு குறியீடா நம்ம அதை பார்க்கலாம். ஆமா, அவங்கள நீங்கள் கொண்டு வந்து பெரேடு பண்ணுறீங்க அவங்க, ஆனால் அவங்கள டிஜிபியாக போட மாட்டேன்றீங்க. இது என்ன முரண்பாடு? அப்போ வந்து வெற்று சொல்லாடல்கள், வெற்று விளம்பரங்களில் தான் நீங்கள் நிற்கிறீங்க இல்லையா? அவர் அருண்ராஜ் கேட்கறது கரெக்டு, நியாயமான கேள்வி. அருண்ராஜ் யார் கேட்டாலும் நியாயம் தானே. இன்ஃபேக்ட் ஷபீர் கூட ட்வீட் போட்டிருந்தார். ஷபீர் நம்ம நியூஸ் மினிட் ஷபீர் கூட அந்த அன்னைக்கே போட்டிருந்தார். அருண்ராஜ் கூட பின்னால் சொன்னார். ஷபீர் ஃபர்ஸ்டே போட்டார், அன்னைக்கே போட்டார், அந்த ஸ்பாட்லேயே போட்டார் ஷபீர். வெல்லும் பெண்கள்னு நீங்கள் வந்து பெரேடு பண்ணுறீங்க, அமுதா, இவங்க சீமா அகர்வால் எல்லாரையும், ஆனால் அவங்கள டிஜிபியை போட மாட்டேன்றீங்க. இது என்ன முரண்நகை? போடாமல் நாங்கள் கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுவோன்னு லைன் எடுக்கிறீங்க. இது எப்படிங்க இது? அப்போ இந்த முரண்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? சீமா அகர்வால் உங்களுடைய பெருமைக்குரிய அதிகாரி என்றால் அவரை நீங்கள் டிஜிபியாக நியமிக்க எது உங்களை தடுக்கிறது?
உடனே நான் சீமா அகர்வாலுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். யாரையுமே அவங்களால நான் பார்த்தது கூட கிடையாது, எனக்கு தெரியாது. அவங்க நம்ம வீடியோ பார்ப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது நமக்கு. ஏகே விஸ்வநாதன் வந்து நல்ல அதிகாரி, அவர் கமிஷனர்லாம் இருந்தார். அவரையாவது நான் பார்த்துருக்கேன், இந்த அம்மாவை நான் பார்த்தது கூட கிடையாது. இப்போ நம்ம இந்த அரசோட முரண்பாடுகளை நம்ம பேசணும். இந்த முரண்பாடுகளின் மூட்டையா இருக்கு, முரண்பாடுகளின் மூட்டையாக தான் இந்த அரசு இருக்குது. சீமா அகர்வாலை நீங்கள் வந்து வெல்லும் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள்னு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் அதே சீமா அகர்வாலுக்கு நீங்கள் டிஜிபி போஸ்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க. இது எங்கே போய், இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? நம்ம எதில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். அப்போ விளம்பரத்தில் மட்டுமே நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இது ஒரு கட்டத்தில் வெடிச்சு செதறும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப தெளிவான ஒரு டிஸ்கஷனாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, தொடர்ச்சியான மக்களினுடைய, அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டார்லையும் தொடர்ச்சியான பெண்களுடைய இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இது ஏதோ குற்றப்பத்திரிகை இந்த அரசுக்கு எதிராக வாசிக்கிறோம், கிடையவே கிடையாது. நம்ம நோக்கமே இது கிடையாது. நான் வாசிக்கிறோன்னு நினைப்பாங்க. குற்றப்பத்திரிகை தான் இது. எல்லாரும் புகழ்ந்து இருக்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து கோஷ்டி காணம் போட முடியாது. திமுக நண்பர்களோட கனிவான பார்வைக்கு தான் இதை நான் சொல்கிறேன். 10 வருஷம் நீங்கள் பவரில் இல்லாதப்ப உங்களுக்கு ஆதரவாக நான் பேசினேன். அது எனக்கு கிடைச்ச பரிசு என்னன்றதுலாம் தெரியும், விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பட்டப்பெயர்கள் என்னன்னு தெரியும். இன்றைக்கி நீ அதிகாரத்தில் இருக்க எதிர நிற்கிறான். உண்மையான பத்திரிகைலாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் நிற்பான். பெரியனியல் கிரிட்டிக், பர்மனெண்ட் கிரிட்டிக். இதில் சொல்கிறதுல ஏதாவது விவரப்பிழைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதலால் எந்த லாபமும் கிடையாது. 10 பைசா எனக்கு லாபம் கிடையாது. சங்கின்றாங்க சார், அவ்வளோதான். உடனே இப்போ சங்கின் நீ என்ன வேணால் முத்திரை குத்திக்கோ. அந்த 10 வருஷம் என்ன முத்திரை குத்துனா? ஊபி எல்லாம் ஊபி 200 உங்களை வந்து மூத்த உடன்பிறப்புன்னு உங்களை டேஷ் எல்லாமே இல்லையா? இன்றைக்கி சங்கி வெரி குட், எப்படி வேணால் நீ வச்சுட்டு போ. இது ஆக்சுவலாக கிரெடிட்டு. ஒரு பத்திரிகையாளன் இந்த மாதிரியான பாராட்டு, அதாவது இதெல்லாம் வித்தின் கோட் பாராட்டு, பட்டப்பெயர்களுக்கு ஆளாவது உண்மையிலே கிரெடிட்டு தான். இது எல்லாம் போய் ஜாலரா அடிக்கிறான்ல கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஜனங்க எப்படி பத்திரிகையாளர்களை மதிப்பாங்க? காரி உமிழ மாட்டாங்களா? பிஜேபியை எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம், சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோம். பிஜேபியா திமுகவை பெரிய எதிரி யாருன்னா பிஜேபி தான் பெரிய எதிரி. இதில் என்ன சந்தேகம்? ஆனால் நீங்கள் ஒரு அரசில் இருக்கும் பொழுது, நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத 10 வருஷத்தில் உங்களை சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போ எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அப்படி சப்போர்ட் பண்ணனா நான் அயோக்கியன், நான் துரோகம் பண்ணுறேன், நான் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். என்னுடைய கமிட்மெண்ட்டு மக்களுக்கு, மக்களோட கை குலுக்கிக்கிட்டு பேச வந்திருக்கோம், சும்மா ஒன்றும் வரல. ரூசோ, ஃப்ரெஞ்ச் அறிஞர் ரூசோ சொன்னால எழுத வரும்போது, சோஷியல் கான்ட்ராக்டில் புக்கில் முதல் வரியாக வரும்ல, சமூகத்தோடு கை குலுக்கி கொண்டு எழுத வருகிறேன்னார்ல. என்ன அர்த்தம் அதுக்கு? மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசுவோம். இது வரைக்கும் இப்போ பேசுனதில் ஒன்று கூட சுயநலம் சார்ந்தது கிடையாது. பார்க்கக்கூடிய நேயர்கள் முடிவு செய்யட்டும். ஃபேக் நியூஸும் கிடையாது, அது ரொம்ப கிடையாது. அதான் சொன்ன, பார்க்கக்கூடிய நேயர்களும் மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களும் முடிவு செய்யட்டும். பார்க்கலாம் இந்த அரசாங்கம் செவிமடுத்து இந்த போராட்ட குரல்களுக்கு விடையை கொடுக்கிறதா என்று. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி சார். நன்றி.